ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் பழனிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாரு குமார், ஏற்கனவே அந்த குடும்பத்தை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை வேற சொல்லிட்டியா, இன்னைக்கு ஃபுல்லாக சோகப்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு சுகன்யா சொல்லவும், இதை கேட்ட பழனி இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக, இங்கே பாரு சுகன்யா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சுகன்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க பாருங்க, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வந்து சொல்றேன் அப்படின்னு நம்ம பழனி இருந்துட்டு சொல்லாம கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலோட வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே மயில் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க. என்னப்பா இந்த வீட்டை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியலப்பா, ஒரு நாள் வீடு திறந்து நிற்குது, ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா, இந்த வீட்டில் ஒரே மர்மமாக நடந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு அந்த ஐயா சொல்லவும், இதை கேட்ட பழனி இருந்துட்டு, ஐயா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பொல்லாதவங்க, பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மாசமா இந்த வீட்டு ஓனருக்கு காசே கொடுக்காம, வாடகையும் கொடுக்காம அந்த ஓனரவே மிரட்டி வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்திக்கோங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் பெரிய பொண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, அதை மறைச்சி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட பழனிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னென்ன சொல்றீங்க, என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருப்பா, மொத பெரிய பொய் என்னன்னு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஆனதை மறைச்சு கல்யாணம் பண்ணது. இன்னொரு பொய் 80 பவுன் நகை போடுறேன்னு 8 பவுனு 7 பவுனு நகை தான் போட்டிருக்காங்க, மீது எல்லாமே கவரிங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் நம்பினாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்களேப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட பழனிக்கு பயங்கர ஷாக்கு. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கா, என்னால் நம்பவே முடியலண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, அந்த பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அப்பா அம்மா தான் பணத்தாசை பிடிச்சி ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க போல். அந்த கிழமை சீக்கிரமாக மண்டையை போட்டுட்டான். அவங்க அந்தந்த ஊருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பிடுவாங்கப்பா. இந்த ஊரில் தன்னோட பொண்ணவே இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்து போய் சொல்லி கட்டி கொடுத்துருக்கு. இப்போ அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோப்பா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்காரு. இதை கேட்ட பழனிக்கும் பயங்கர ஷாக்கு. ஐயோ, மாப்பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இன்னொரு கல்யாணம் பண்ண பொண்ணு போய் என்னோட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, எல்லாம் என்னோட மச்சான சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா விசாரிச்சு செய்யறவரு, ஆனா பையனோட கல்யாணத்துக்கு மட்டும் இப்படி பொண்ணு எடுத்துட்டாரே அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காரு நம்ம பழனி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்டையும் மச்சாங்கிட்டையும் சொல்லி ஆகணும், இந்த விஷயம் மறைக்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு பயங்கர டென்ஷனில் கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து மயிலோட அம்மா அப்பா சுடருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு பழனியை பார்த்துட்டு, சித்தப்பா என்ன பார்க்க வந்தீங்களா சித்தப்பா, வாங்க சித்தப்பா, உங்கள் மாப்பிள்ளை கிட்ட பேசி எனக்கு விவாகரத்து வேண்டான்னு சொன்னீங்களாப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அடிச்சு நிறுத்துமா, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமா அசிங்கமா ஏதாச்சும் இருக்குதா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்ன சித்தப்பா நீங்களும் இப்படியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, என்னோட மாப்பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணா, உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டான், என்னோட அக்கா உன்னை ஒரு பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்குச்சு, இப்படி பார்த்தவங்க கிட்ட எல்லாம் உன்னால இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு, என்னால் நம்பவே முடியலம்மா, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தான் நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்குமா, சி போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு, என்னடி இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போறான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, நம்ம பொய் சொன்னது அவங்களுக்கு கோவமா இருக்கும் தானே, நீ எதுக்காகமா அவங்க மேலெல்லாம் கோவப்படுற, அவங்க தான் நம்ம மேல கோவப்படணும், உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாருடி, திரும்ப அதவே சொல்லிக்கிட்டே இருக்காத, முதல்ல போ, உன்னோட வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியம் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா போய் கடைக்குள்ள நிக்கிறாரு. நின்ற உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்க பாருங்க என்னங்க ஆச்சு, எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம
பழனி இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாம இங்கக்கும் அங்கக்கும் நடந்துகிட்டே இருக்காரு. இப்போ மச்சான் எங்க இருப்பாரு, அக்கா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், இங்க பாருங்க நான் கேட்க நீங்க அமைதியாவே நிக்கிறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வருது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இங்க பாரு சுகன்யா, இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? நான் என்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன? நான் எதை பத்தி யோசிச்சா உனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கிற வேலையை கத்துக்கோ அப்படின்னு பயங்கர கடுப்பா பேசவும், இதை கேட்ட சுகன்யாக்கு நீங்க எப்படி என்ன போங்க, எனக்கு என்ன, நான் போய் கடையில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனிக்கு இந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்டேயும் மச்சாங்கிட்டேயும் சொல்லி ஆகணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா, எதுக்காக இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாரு குமார், என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காத அப்படின்னு குமார் கிட்ட சொல்லவும், குமார் இருந்துட்டு அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் பழனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு குமார் இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் பழனி அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு எங்கெங்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். எதுவுமே கேட்காம நம்ம பழனி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா, வீட்டுக்குள்ளே போனால் அக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் நம்ம சரவணனும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம பழனி நின்று இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே கதவை டப்பான்னு சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு என்னப்பா ஆச்சு, எதுக்காக கதவை இப்படி சாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நமக்கு துரோகம் பண்ணவங்களை பார்த்தாவே எனக்கு அப்படிதான் கோவம் வருது அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே பயங்கர கோவத்தோட போய் ஷோபால உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க ஆச்சு, சீக்கிரமா வந்துட்டீங்க, கடையை திறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்க கடையை திறக்கிறது, எங்கே போனாலும் என்ன உன்னோட மருமகளை வீட்டை விட்டு துரத்துட்டியா, அப்படி என்ன பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பழனி இருந்துட்டு இல்லை நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம மேலே தான் தப்பு, நம்ம போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவோம், நம்மளை எப்படி திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம பழனி இருந்துட்டு அக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, எங்களை அக்கானும் மச்சானும் மட்டும் கூப்பிடவே கூப்பிடாத, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உன்னால் எப்படி வந்து நிற்க முடியுது அக்கா, இப்போ நான் அதை பற்றி பேச வரலக்கா, ப்ளீஸ்க்கா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு நானே போயிடுறேங்க்கா, என்னடா விஷயத்த சொல்ல போகிறேன், எங்கள் 2 பேர் கழுத்தையும் அறுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் மயிலை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனும் கோமதியும் அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கக்கா, உங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் நான் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதனால் மயில வீட்டில் போயிட்டு மயிலை கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க சித்தப்பா என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம யார் பழனி இருந்துட்டு இங்கே பாருமா மீனா, நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது அதாவது மயிலோட வீட்டில் யாருமே இல்லை, வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க போல். அந்த நேரம் பார்த்து ஒரு ஐயா வந்தாங்க. அந்த ஐயா கிட்ட தான் கேட்டேன், இங்கே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போயிட்டான்னு கேட்கிட்டப்போ, இந்த வீட்டுக்குள்ளே அப்பப்போ மர்மமாக நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சத்தம் போடுறாங்க, இந்த வீட்லேயே இருக்கிறதில்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கி அப்படி வச்சுருக்காங்களாம், இன்னும் 5 மாதமாக வீட்டு வாடகை கொடுக்காம வீட்டு ஓனரவே மிரட்டி வச்சுருக்காங்களாம். அதாவது இந்த வீட்டு மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டார் அந்த ஐயா. எனக்கு தெரியாத ஐயா சொல்லுங்கன்னு கேட்டப்போ அந்த ஐயா என்ன சொன்னாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா நான் போயிட்டு கேட்டோம், அந்த ஐயா ஒவ்வொன்றா சொல்லும் போதெல்லாம் என் மனசு அவ்வளோ பதறிச்சு தெரியுமா. அந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுமா, மயிலுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கான், வயசானவர் கூட கல்யாணம் நடந்து அந்த வயசானவர் சீக்கிரமாக போட்டாங்களாம், அவர் இறந்ததுனால தான் ஊரை விட்டு ஊர் வந்திருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்து எல்லாருமே ஏமாத்தி இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்களாம். அப்படி நிறைய நாள் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ இந்த ஊருக்கு வந்து நம்மளை ஏமாத்தி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த
இது எல்லாத்தையும் விட அந்த மயிலுக்கு இன்னொரு கல்யாணம் ஆனதை தான் மறைச்சதை தான் என்னால் தாங்கவே முடியலக்கா. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட உடனடியாக சொல்லணும்னு வந்தேங்க்கா. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்க்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நான் எப்போவுமே துரோகம் நினைக்கவே மாட்டேன். நீங்கள் தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கக்கா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கக்கா, மாப்பிள்ளையோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. இதை கேட்ட அரசிக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா என்னம்மா மாமா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு போறாரு, என்னம்மாச்சு? இப்போ பாருமா, நம்ம இந்த கல்யாணத்தை எப்படிம்மா நடத்தி வச்சோம், எதுவுமே விசாரிக்காம எப்படிம்மா நம்ம போய் இவங்க கிட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க என்னங்க இவன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு போறான், என்னாச்சுங்க? இங்க பாருங்க, நீங்க நல்லா விசாரிச்சிங்களா இல்லையாங்க? இப்போ விசாரிக்காம கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட பையனோட வாழ்க்கை தானே போச்சு. இப்போ நம்மளோட பையனோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்கவும், பாண்டியன் வாய் மேல கையை வச்சுட்டு கண்ணில் மாலை மாலையா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து நம்ம கோமதிக்கு, என்னங்க ஆச்சுங்க, எதுக்காகங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இங்க பாருடி, என்ன ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஏமாத்தலாம், 2 விஷயத்துல ஏமாத்தலாம், எல்லா விஷயத்திலையும் இப்படி ஏமாத்துக்கிட்டு இருந்திருக்காங்களே, அப்படி ஏமாலையே இருந்திருக்கிறேனே நானு அப்படின்னு பயங்கரமா அழுக. அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க கவலையப்படாதீங்க. அவ ஒரு பொய் சொன்னாலும் 2 பொய் சொன்னாலும் என்னமோ பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம வீட்டை விட்டு போயிட்டா. இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா. நம்ம கடைக்கு போலாம் வாப்பா, கடைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சரவணன் இருந்துட்டு நம்ம பாண்டியனை கூப்பிடுவோம். இதை கேட்ட ராஜி, மீனா, நம்ம கதிர், செந்தில்னு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன பேசுகிற நீ, கடைக்கெல்லாம் நீ போக வேண்டாம், கொஞ்ச நாள் நீ வீட்லேயே இரு. இங்கே பாருடா, வீட்டிலே இருந்தால் மட்டும் எல்லாம் மாறிடுமா? இல்லை பேசுகிறவங்க வாயை எதுவும் அடிச்சிட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாமே. இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு நடக்காதுப்பா, வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம பாண்டியனை கூட்டிகிட்டு கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போன உடனே நம்ம சரவணன் ஏதோ ஒரு மாதிரி உக்காந்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்ம நினைச்சது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம இவ்வளோ அன்லக்கியா இருக்கோமா நம்ம வாழ்க்கையில. ஒரு பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு வந்தோம், இப்போ நமக்கு ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. துரோகம் பண்ணா எப்படி வலிக்கும்னு இப்பதானே எனக்கு புரியுது. அப்போ அவளுக்கும் இந்த மாதிரி தானே வலிச்சிருக்கோம் நான் துரோகம் பண்ணும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நான் லவ் பண்ண பொண்ணை ஏமாத்திட்டு போகும்போது அவளுக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கோம், அவளுக்கு துரோகம் பண்ணும்போது இப்படி தானேப்பா வலிச்சிருக்கோம். இப்போ அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு வந்தேன், ஆனா எனக்கு ஒருத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளேப்பா, அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. அவளுக்கு எவ்வளோ பெரிய வலியை நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. எனக்கு தேவைதான், நான் பண்ண துரோகத்துக்கு இது எனக்கு தேவைதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா, எனக்கு வெளியே கொஞ்சம் சின்ன வேலை இருக்குதுப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போறாரு. வெளியே டே சரவணா, நானும் உன் கூட வரவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, என் கூட எல்லாம் வர வேண்டாப்பா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கடையிலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் கஸ்டமர் வரவும் பாண்டியன் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணா என்னென்ன ஆச்சு, எதுக்காக நான் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பாண்டியன் எதுவுமே அதாவது யார் கண்ணு முன்னாடி நிற்கலன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாரு. தன்னோட பையன் வாழ்க்கை தன்னாலேயே அழிஞ்சு போச்சுன்னு மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்காரு. யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது, யாருக்கிட்ட சொன்னால் இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு நம்ம பாண்டியனுக்கு எதுவுமே தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இது வரைக்கும் பாண்டியன் எதுவுமே வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்துக்கிட்டு இருக்கிறவரு இப்போ யாருக்கிட்டையாவது சொல்லி அழுகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து செந்தில் போறாரு. செந்தில் போன உடனே, இங்க பாருங்கப்பா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, உங்களால தான் அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்படாதீங்க, நடந்து போச்சு, கண்டிப்பா இனிமே அண்ணனோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு ஆறுதலா பேசவும், இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. இங்க பாருங்கப்பா, அண்ணன் சொல்றதும் கரெக்டு தான்ப்பா, நம்ம அண்ணனோட வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்கப்பா,
நீங்கள் இப்படி வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு 2 பேருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அழுக வந்துடுது. வந்து செந்தில கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுங்கடா, உங்களோட உங்களோட நல்லதுக்காக தான்டா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எங்கே பொறுப்பு இல்லாமல் போயிடுவீங்களோ, பணத்தோட அருமை தெரியாமல் போயிடுமோன்னு நினச்சி தான்டா உங்களை இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் கணக்கு பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லைடா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூட உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்து தன்னோட அப்பா 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 மேலே கோவமாக வர அளவுக்கு தாண்டா உங்ககிட்ட எல்லாம் நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்போ தாண்டா எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடுங்கடா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அண்ணனோட வாழ்க்கை சீக்கிரமாக சரியாயிடும்பா, நீங்கள் அழுகாதீங்கப்பா, நீங்கள் அழுறதை என்னால் பார்க்க முடியலப்பா அப்படின்னு நான் ரொம்பவே வருத்தத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாண்டியனுக்கு அழுக நிற்கவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் கூட இனிமேல் வாழவே முடியாது, அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அருவெறுப்பா இருக்கு, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலே, அதாவது நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனாலையும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு. இனிமேல் நம்மளோட வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு வரணும், சட்டப்படி நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக போகிறாரு. போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி டிவோர்ஸும் அப்ளை பண்ணிடுறாரு. அப்ளை பண்ண உடனே நம்ம அதாவது மயில் வீட்டுக்கும் கொரியரும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட உடனே நம்ம சரவணன் வந்து கடைக்கு வராரு. கடைக்கு வந்த உடனே நம்ம கதிர், செந்தில், அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணா எங்கண்ணா போயிட்டு வந்தேன், அப்பா கிட்ட கேட்டோம், நீ வெளியே போயிருக்கன்னு சொன்னாங்க, எங்கண்ணா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு கதிர் செந்தில், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நானும் அப்பாவும் கடையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லுவோம். அண்ணன் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு, ஏன்னா இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கடா, நான் எதுவுமே நடிக்கலாம் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசுல ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதி இருக்கு. இத்தனை நாளாக அந்த எல்லாத்தையும் போட்டு போட்டு மனசை அழுத்தி என்னவே நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்னதுனால எனக்கு கொஞ்சமாவது மனசில் நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதிக்காக தான் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர் என்னாச்சு கதிர், அதாவது மாமாவும் செந்தில் மாமாவும் நல்லா இருக்காங்கல்ல, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அண்ணன் பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எதுக்காக அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, அண்ணன் ரொம்பவே நார்மலா இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தாதான் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அண்ணன் ஏதாச்சும் பண்ணிக்குமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு, அதனாலதான் அண்ணன் கூடவே இருக்குன்னு சொன்னேன், ஆனா அண்ணன் தான் எங்க 2 பேரையுமே அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜுக்கு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு கதிர், நீ போ, இப்பவே போ, நீ போயிட்டு மாமா கூடவே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்ல அப்பா கூட தான் இருக்காரு, கண்டிப்பா அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்கப்பா, நான் இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கடா சரவணா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்கப்பா, மயிலுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு அதாவது பாண்டியனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. டேய் சரவணா, என்னடா முடிவு எடுத்திருக்க நீ, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்தோம் கவுத்தோனும் பண்ண முடியாதுடா, ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை, எனக்குன்னு ஒன்று கேட்டிருக்கேன்னா இப்போ மட்டும்தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ப்பா, நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இந்த நோட்டீஸும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயிலோட வீட்டுக்கும் போயிடும், அவள் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டானா கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல கோர்ட்டுக்கு இயரிங் வரும், அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் உடனடியாக டிவோர்ஸ் வாங்கணும்பா, அவகிட்ட இருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை வேணும், அவளை பார்க்க எனக்கு அவ்வளோ மன வருத்தமா இருக்குதுப்பா, அவ கூடலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சரவணன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா நம்ம பாண்டியன் கிட்டே சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நீ பண்றதெல்லாம் கரெக்டா வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்கப்பா,
இது கரெக்டோ தப்போ, ஆனால் என்னால் அவ கூட வாழவே முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்னோட மனசை புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த விஷயத்தில் எடுத்தோ கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக என்னால் அவ கூட வாழ முடியாது. அவ கூட வாழ்கிறத நினச்சாவே நான் செத்துடணும் அப்படின்னு தான்ப்பா எனக்கு தோணுது. இங்கே பாருட சரவணா, இப்படி சாகிறேன்னெல்லாம் சொல்லாதடா. நீ சாகிறதுக்காகவா இத்தனை வருஷமா உன்னை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி சொல்லாதடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, என்னால் முடியலப்பா அவகிட்ட இருந்து தப்பிக்க. எனக்கு இப்படி பண்ணிடலாம், இப்படி செத்தாவாச்சு அவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்தது. டே சரவணா, என்னால் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா, என்ன மன்னிச்சிடுறா, அப்பாவை மன்னிச்சிடுறா, உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறது என்னோட பொறுப்புடா, ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் அழுகையாக கொட்டவும், இந்த பக்கம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்களும் ஏமாந்து போய் தானே நின்றீங்க. நீங்கள் ஏமாறதுக்கு அதாவது நீங்கள் ஏமாந்து போனதுக்கு நீங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது. நம்ம ஏமாளியாக இருந்தது தான் காரணம்ப்பா. விடுங்கப்பா, இந்த விஷயத்தை பற்றி பேசி நம்மளை தான் நாமளே கஷ்டப்படுத்திக்கணும், விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொரியர் பாய் இருந்துட்டு நம்ம மயிலோட வீட்டுக்கு போயிட்டு கொரியர் வந்திருக்குமா, கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே என்ன லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கி பார்த்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியல மயிலே, இந்தா படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட கொடுக்கவும், மயில் இருந்துட்டு பிரித்து படிக்கிறாங்க. படித்த உடனே நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஏன் மயில், எதுக்காகடி அழுற? அந்த லெட்டரில் அப்படி என்னடி இருக்குது? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நீ அழுகிறத பார்த்தா என்னால் தாங்க முடியலடி. என்னடி இருக்குது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் கேட்கவும்மா, அவங்க உண்மையாகவே எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கம்மா. இனிமேல் அந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது. அந்த குடும்பத்திலேருந்து என்னை மொத்தமாகவே அனுப்பி வச்சுட்டாங்கம்மா. இனிமேல் என்னால் அந்த குடும்பத்துக்கு போக முடியாது இல்லைம்மா. என்னால் டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, ப்ளீஸ்மா ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லி அழுகவும், அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு என்னடி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, நீ ஒழுங்கா பாரு, நீ பார்த்து நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன், நான் சுடர்கிட்ட கொடுக்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு சுடர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. சுடர், இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சு பாருடி, படிச்சுட்டு என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு அழுதுகிட்டே சுடர்கிட்ட கொடுக்கவும், சுடர் வந்துட்டு அதை படிச்சுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா, அக்காவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சுடரு என்னடி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டு வந்தேன், ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம இப்போ என்னோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாருமா, அவங்க கிட்ட நீ போய் சண்டையெல்லாம் போடாதமா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாரு, நீ அமைதியாக இரு, உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்லிட்டு இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்தை கூட்டிட்டு ஆட்டோவில் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம மயில வந்துட்டு, மா எங்கம்மா போகிற, சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், நம்ம பாக்கியம் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜும் மீனாவும் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவு தான் கிடைக்கணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அத்தைக்கிட்ட சாப்பிடுங்கன்னு சொன்னாலையும் சாப்பிட மாட்டாங்க. இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடும். அவங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு மீனாவும் ராஜையும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காவும், அதுக்கப்புறம் அதாவது மீனா இருந்துட்டு ராஜு கிட்ட, இங்கே பாரு ராஜி, நான் இன்னைக்கு மயிலக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னக்கா சொல்ற, நீங்க சொல்றது உண்மையா, அவங்க வீட்டுக்கு என்ன எதுக்காக நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மயிலக்கா ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்க அழுகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால் பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு மீனா இருந்துட்டு ராஜு கிட்ட சொல்லவும், இங்க பாருங்கக்கா, அவங்க மேலே தானே தப்பு இருக்கு, அவங்க மேலே தப்பை வச்சுக்கிட்டு எதுக்காகக்கா நம்ம மேலே இவ்வளோ கோவப்படணும், இவ்வளோ அசிங்கமா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும். இங்க பாருக்கா, இனிமே அவங்க கிட்டலாம் நீங்க போய் பேசாதீங்கக்கா. இந்த நகை விஷயத்தை எப்படியாவது நம்ம அத்தை கிட்ட சொல்ல பார்க்கலாம். எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும். இந்த விஷயம் நமக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இத்தனை நாளா நம்ம கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கக்கா. இந்த விஷயத்த எப்படியாவது இன்னைக்கே சொல்லி ஆகணும்க்கா அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் மீனா கிட்ட சொல்லவும், மீனா யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, ஐயோ என்னோட பொண்ணோட வாழ்க்கை போச்சே, ஐயோ
என்னோட பொண்ணோட வாழ்க்கை போச்சு, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க யாருன்னா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கான்ஸ்டபிள் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இங்க பாருங்கம்மா, அழுதுகிட்ட எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. உள்ள மேடம் இருக்காங்க, போயிட்டு அவங்க கிட்ட என்ன கேஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட பொண்ணுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வரதட்சணை குடும்பம் பண்றாங்க மேடம். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுக்கு காசு கொண்டு வா, நகை கொண்டு வான்னு ஒவ்வொரு நாளும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, என்னால முடிஞ்சதை ஏதாச்சும் பண்ணலாமேன்னு ஒவ்வொரு நாளும் அவ கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப பெருசா கேக்குறாங்க மேடம். அவங்க கேட்கறதை என்னால கொடுக்க முடியல மேடம். அதனால என்னோட பொண்ணை வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க மேடம். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்காங்க மேடம். வரதட்சணை குடும்பம் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்க மேடம். நீங்க தான் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க யார் யார் மேலாம் நீங்க கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மேலும் கேஸ் கொடுக்குற மேடம், நீங்க எழுதிக்கோங்க மேடம் அப்படின்னு தைரியமா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, இவங்க வீட்டுக்கும் கடைக்கும் போயிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் இருந்துட்டு கோமதி வீட்டுக்கும் அதாவது பாண்டியன் ஸ்டோர் கடைக்கும் 2 பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. போன உடனே நம்ம பாக்கியத்து வீட்டுக்கு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே, இங்க பாருங்கம்மா, உங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க மேல வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இனி வரப்போற எபிசோட்ல என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச